Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேதின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதன்படி சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் சாத்துமா நகர் பகுதியில் மேதின பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் மாதவர் மூர்த்தி, கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற மேதின விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆட்டோ சங்க தொழிலாளர்களுக்கு சீருடைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினர். கடலூர் மாவட்டம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேதின விழா பொதுக்கூட்டம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் KR பாலகிருஷ்ணன் தலைமையில் மஞ்சக்குப்பம் மணிகுண்டு அருகே நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ப வளர்மதி, MC சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் புதுக்கோட்டை பஜாரில் மேதின பொதுக்கூட்டம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி படங்களுக்கு மரியாதை செலுத்தி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சீத்த செல்லப்பாண்டியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன், சின்னப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேதின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, கழக அமைப்பு செயலாளர் AK சீனிவாசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேதின விழா பொதுக்கூட்டம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேக் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன், கழக அமைப்பு செயலாளர் N சின்னதுரை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேதின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை திருமங்கலம் பகுதியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் அரக்கோணம் SR கேட் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மதார் சாஹிப் தலைமை வகித்த நிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற மேதின பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க மண்டல தலைவர் சந்திரசேகர் தலைமை வகித்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் KA ஜெயபால், செல்வி ராமஜெயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்பொதுக்கூட்டங்களில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் பங்கேற்றனர். வேலூர் குடியாத்தத்தில் புறநகர் மாவட்டம் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் நடைபெற்ற மேதின பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். திமுக ஆட்சி முழுவதும் ஊழலால் சீரழிந்து விட்டதாகவும் சட்ட ஒழுங்கு அமைப்பு சிரிப்புக்குரியதாக மாறிவிட்டதாகவும் கூறினார். அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டு ஏழை மாணவர்கள் பயனடைந்ததாகவும் திமுக காங்கிரஸ் கூட்டணியே நீட் தேர்வை கொண்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற மேதின பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் MLAவுமான CV சேகர் சிறப்புரையாற்றினார். கொரோனா மற்றும் கஜா புயல் போன்ற பேரிடர்களின் போது பொதுமக்களுக்கு உணவு, நிதி, மருத்துவ உதவி வழங்கி தமிழக மக்களை பாதுகாத்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என அவர் பெருமையுடன் பேசினார். வீடுகளை இழந்தவர்களுக்கு நேரில் சென்ற உதவியும், சேதமடைந்த சாலைகள், மின்கம்பங்களை சீரமைத்ததையும் நினைவூட்டினார். இந்த செயல்களுக்காக அதிமுக பொதுச் செயலாளரின் கரத்தை அனைவரும் ஒன்றாக வலுப்படுத்த வேண்டும் என அவர் உறுதி தெரிவித்தார். கூட்டத்தில் மின்சார வாரிய பொறுப்பாளர் சரவணன் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்வில் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள், தொழிற்சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மதுரை புறநகர் அதிமுக கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா வரும் 2026 தேர்தலில் திமுக ஆட்சி வீழ்ந்து அதிமுக ஆட்சி உருவாகும் என உறுதியாக தெரிவித்தார். திமுகவின் அமைச்சர்கள் பலர் ஊழல் வழக்குகளில் சிக்கி உள்ளதாகவும், செந்தில் பாலாஜி 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலில் தண்டனைக்கு பின் பதவியை இழந்ததாகவும், ஸ்டாலினும் அதே பாதையை நோக்கி செல்கிறார் என குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான், கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் SN ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது.